சபையோர் அனைவருக்கும் அடியேன் பணிவான நமஸ்காரம். ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகஸ்தது ராணி திருணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோஷதைக சிந்தோகோ ராமானுஜச்ச சரணம் சரணம் பிரபத்யே மாதா பிதா யுவதய ஸ்தனியா விபூதிஹி சர்வம் யதேவ நேமேன மதன்வயானாம் ஆதர்சன ககவகுளாவிராமம் ஸ்ரீமத் ததங்களை உடம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ய மதவார்த்தத பட்டநாத ஸ்ரீ பக்தி சார குலசேகர யோகி வாகா பக்திராந்தேன பரகாலய தீர்த்த மிஸ்ரா ஸ்ரீமத் பராமசம்யம் படந்தோஸ்மி நித்யம் நீலாஸ்துங்க ஸ்தனகடி முப்போத்தியே கிருத்தம் பாராத்தியம் சரசிர சித்யா பயந்தி சுஷிஷ்யாதாம் சிகரி நிகழ்களும் முந்தை கோதாதஸ்ய நம இதவரையும் பூவ ஏவாசுதக அன்னவயலாண்டாள் அரங்கற்கு பண்ணி திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள். நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடர்குடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வழியார் நாடினி வேங்கடவர்க்கென்ற விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கநாயகி தாயார் சமேத ஸ்ரீரங்கா 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 தாமரை திருவிழே சென்னும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் தாயார் சமேத ஸ்ரீ கிருஷ்ணா தாமரை திருவிழே சென்னும் ஸ்ரீமதே ஸ்ரீ ராமானுஜாய நமக ஸ்ரீமதே வேதாந்த மகாதேசிகாய நமக ஸ்ரீமதே ரங்கநாத மகாதேசிகாய நமக ஸ்ரீமதே வராக மகாதேசிகாய நமக அஸ்மத் குருப்யோ நமக. 8 நாளா நன்னா எப்படியெல்லாம் பெருமாளை தாயார் சொல்றாளோ அவளுடைய அந்த அர்த்த விசேஷங்களை கொஞ்சம் கொஞ்சம் தான் அனுபவிச்சிருக்கோம். அது பெரிய சமுத்திரம். தாயாருடைய அர்த்த விசேஷங்கள் ரொம்ப பெரிய சமுத்திரம். அதுல ஒரு துளி எடுத்து நம்ம அனுபவிச்சிருக்கோம். இன்னைக்கு 9வது நாள். முதல்ல பாசத்தை அனுபவிச்சிருவோம். அதுக்கப்புறம் அதனுடைய எளிமையான பொருள், நேரடியான பொருள், அதுக்கப்புறம் அதுக்கு கொஞ்சம் விவரமான பொருள், அதுக்கப்புறம் சுவாவதேசம் உள்பொருள். இது ரொம்பவே முக்கியமான பாசுரம், ரொம்ப வசதியான பாசுரம். ஆண்டாள் எப்பவுமே நம்மளுக்கு ஒரு சொந்தம் வேணும்னுவா. அதுவும் அத்தையோ மாமியோ அப்படின்னுவா. அத்தை மாமி, மாமா தான் எல்லா ஃபங்க்ஷனுக்கும். நம்மளுக்கு மாமாக்கும் அத்தைக்கும் தான் ப்ரிஃபரன்ஸ் ஜாஸ்தி. நம்ம கல்யாணத்துலேருந்து எந்த ஆற்றை எந்த விசேஷம் பண்ணாலும் மாமாக்கும் அத்தைக்கும் தான் ப்ரிஃபரன்ஸ் ஜாஸ்தி. அந்த மாதிரி இவ என்ன பண்றா, ஆண்டாள் நாச்சியார் தனக்கு ஒரு சொந்தம் வேணும்னு ஏற்படுத்திக்கிறார். என்ன சொந்தம்? மாமன் மகளே மாமீர் அவளை எழுப்பீரோ அப்படிங்கிற இந்த பாசுரத்துல. ஏன் சொந்தம் வேணும் அப்படின்னா, அத்தை மாமா இவள்லாம் அப்பா அம்மாக்கு அவ்வளோ தூரத்துக்கு பொறுமையா நம்மளுக்கு நல்ல வழியை சொல்லி தருவா. கோபம் வரும், அடிப்பா, திட்டுவா. அந்த மாதிரி இதுலதான் நம்மளுக்கு அப்பா அம்மா சொல்லி தருவா. ஆனா அந்த மாமாக்கும் அத்தைக்கும் நம்ம கிட்ட எல்லாம் வாத்சல்யம் ஜாஸ்தி. அவள்லாம் நம்மளுக்கு சொல்லி தரத பார்த்தீங்கன்னாக்க பொறுமையா அப்படியே ஒரு சாதத்தை நல்லா நெய்ய குத்தி பருப்பை போட்டு கொழைய பிசிஞ்சு ஒரு குழந்தைக்கு துளி துளியா கதை சொல்லி காக்கா காட்டி பூனை காட்டி நாய் காட்டி ஊட்டுவாழையே ஒரு அம்மா. அந்த மாதிரி தான் ஒரு அத்தையும் மாமியும் நம்மளுக்கெல்லாம் பண்ணுவா. அதனால்தான் இந்த பாசுரத்துல அவ மாமீர் அவளை எழுப்பீரோ மாமன் மகளே அந்த மாதிரி தனக்கு ஒரு சொந்தத்தை கொண்டாடிக்கிறார். ஏன்னா அந்த சொந்தத்தாலதான் நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் மனசுல பதியும். அன்பா சொல்ற செய்ய எந்த விஷயமே இன்னும் கொஞ்சம் கேட்டுக்கணும்னு தோணும் அப்படிங்கறத இதுல எடுத்து சொல்றான்னு சொல்லி பெரியவாழா சொல்லியிருக்கா. முதல்ல பாசுரம். மணி மாடத்து சுற்றும் விளக்கு
அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயிர் மந்திரப்பட்டளோ மாமாயன் மாமாயன் மாதவன் வைகுந்தன் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று என்று நாமம் பல நவீன்றே போல் தூமணி மாடத்து. இந்த தூய்மைங்கிறத ஆண்டாள் நாச்சியார் நிறைய சொல்லலாம். தூய்மைங்கிறதுக்கு பெரிவா சொல்ற ஒரே ஒரு அர்த்தம் அதுதான். நான் என்னது மம அகங்காரங்கள் காம குரோதங்கள் இதை ஒதுக்கிட்டு நம்ம மனசை பகவானுக்குன்னு தூய்மையா வைக்கணும். பகவான் நம்ம நெஞ்சில அமரணும் அப்படின்னு சொன்னா, அந்தரியாமையா இருக்கானே அவன் நம்ம நெஞ்சில ஒளி விடணும்னு சொன்னா, நம்மளுக்கு அந்த உள்கள் கிடைக்கணும்னு சொன்னா தூய்மை தான் முக்கியம். தூய்மைங்கிறது என்னன்னா காமம் குரோதம் வெளி உலகங்கள்ல இருக்கிற அந்த ஆசை அந்த பற்று எல்லாருமேலேயும் இருக்கிற பற்று இது எல்லாத்தையும் அழிச்சுட்டுமானா நம்ம தூய்மையானவன். அததான் சொல்றா குற்றமற்ற ரத்தனங்களால் செய்யப்பட்ட அவளுடைய வீடு எப்படி இருக்குனாக்க குற்றமே இல்லாத ஜொலிக்குமா. அந்த ரத்தனங்கள்லாம் எல்லா தூள்லய ரத்தனமா பதிச்சிருப்பாளாம். அதனுடைய ஒளி அந்த இடத்துல பூரா பரவி இருக்கிறதுனால விளக்கே தேவையில்லாத அளவுக்கு ஜொலிக்குமா. அந்த அளவுக்கு அந்த மாடத்தை அந்த மாதிரி ஒரு மாளிகையில 4 பக்கமும் தீபங்களை ஏற்றி வச்சிருக்காளாம். என்னத்துக்கோசரம் கேட்டா கண்ணை வந்துடுவான். இப்போ கண்ணை வந்துட்டான்னா அவனோட இதை போய் காட்டணும், அவன் கையை கொத்துன்னு அங்கே போகணும், அவன் கையை கொத்துன்னு இங்கே போகணும், அதுக்கெல்லாம் வெளிச்சம் வேணுங்கிறதுக்கோசரம் 4 பக்கமும் தீபங்களை ஏற்றி வச்சிருக்காளாம். அதோட அந்த கண்ணன் வந்துட்டானாக்க கண்ணனுக்கு எப்பவுமே சாம்பிராணி புகை அகில் புகை இதெல்லாம் காட்டி அந்த பரிமளத்தோடு இருக்கணும். பெருமாளுக்கு எப்பவுமே நம்ம அந்த பரிமளத்தை தான் சமர்ப்பிக்கணும். அந்த பரிமளத்தோட இருக்கிற அப்பேற்பட்ட இடத்துல ஒரு துயில் அணைமேல் நல்லா இருக்கிற கட்டில படுத்துட்டு தூக்கத்துக்கு தகுந்த அதில் படுத்துட்டா அப்படியே ஒரு தூக்கம். அப்படின்னு சொன்னா என்னன்னாக்க அந்த கண்ணனுடைய நினைவு, அந்த ஆழ்ந்த கண்ணனுடைய நினைவுல எதுவுமே கை கால் எதுவுமே நம்மளுக்கு வேலை செய்யாத அளவுக்கு மனசை அப்படியே சுத்தமா கண்ணக்கிட்ட ஆழ்த்து கொடுத்துட்டான். அப்போ அந்த மாதிரி இருக்கிறவளை இவ எழுப்பி பார்க்கறா. வாசல்ல இருந்து கூப்பிடுறான். அவ ஒண்ணு எழுந்திருக்கிற வழியாவே காணும். உடனே என்ன சொல்லிடுறா, மாமன் மகளே மணிக்கதவன் தாழ்த்திருவாய், என் மாமா பொண்ணே எனக்கு சொந்தமா இருக்கிறவளே எழுந்து வாடி, முன்னாடி மணிக்கதவன் தாழ்த்திருவாய் அப்படிங்கிறார். மணிக்கதவன் தாழ்த்திருவாள். மாமீர் அவளை எழுப்பிரோ, அவ எழுந்திருக்கவே மாட்டேங்கிறாளே, குரலே கொடுக்க மாட்டேங்கிறாளே, அம்மாலாம் இருக்காங்களே. அதாவது அந்த காலத்துல எப்பவுமே பெத்த அம்மாவும் இருப்பா, செவிலி தாய்னு இருப்பா. ஏன்னா அம்மாக்களுக்கு வேலை நிறைய இருக்கும். அதனால அந்த செவிலி தாயை தான் இது பண்ணுவா. அது உப்பிலிப்பன் கோவில் பாசுரத்துல கூட நம்மாழ்வார் சொல்வார், என்னப்பன் எனக்கு இகுளாய் என்னை பெற்றவளார். முதல்ல செவிலி தாய் தான் சொல்லுவார் நம்மாழ்வார். அந்த செவிலி தாய் தான். அதனால்தான் மாமீர் அப்படின்னு பன்மையில சொல்றான். மாமீர் அவளை எழுப்பீரோ, அவளை எழுப்ப மாட்டாங்களா? அவ பொண்ணு என்ன ஊமையா, செவிடா, அனந்தலா, சோம்பல் வயல் பட்டிருக்காளா? எதனால அவ எழுந்திருக்க மாட்டேங்கிறா? நாங்கெல்லாம் என்னத்துக்கு அவளை கூப்பிடுறோம்? வேற எதுக்கும் கூப்பிடலே. மாமாயன் எல்லா சேஷ்டங்களும் செய்யக்கூடிய அந்த கண்ணன் மாமாயன். அவன் மாதவன், திருமகள் கேள்வன். அவனை வைகுந்தன் பரமபதத்திலேன்னு ரட்சிக்கிறதுக்கோசரம் இங்க வந்திருக்கான். அப்படி அவனை பல பல பேரை சொல்லி நவின்று அவனுடைய திருநாமங்களை நம்ம சொல்லி 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 அவன்கிட்ட போய் சேர்ந்து
நம்மளுக்கு வேணுங்கிறத அவங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். கைங்கரியங்கள்ல அவங்ககிட்ட யாசிக்கணும்னு சொல்லி சொல்றான். இதுல வந்து இந்த எழுப்பப்படுற பெண் வந்து கிருஷ்ணனை தானாவே அனுபவிச்சிருக்கா. அப்படியே திருமேனி காணும் அளவும் போய் கண்ணனை அப்படியே பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு வைராகியத்துல மனச பூரத்தையும் கண்ணங்கிட்டே செலுத்தின்னு இருக்கா. அந்த மாதிரி மனசுல செலுத்தின்னு இருக்க சுரூபத்தை அப்படியே அவன் வந்துடுவான், கண்ணன் வந்துடுவான். இதை காட்டணும் கண்ணனுக்கு, அதை காட்டணும், இங்க கூட்டணும் அங்க கூட்டணும், அந்த ஒரு அனுபவத்திலேயே இருக்கா. அந்த மாதிரி இருக்க செய்யும். ஒரு உலகத்துல நல்ல காரியெல்லாம் செய்யும் தானே வந்து கலந்துட்டு நம்ம போய் செய்யணுங்கிறாங்க. நம்ம போகணும், முன்னால போய் நிற்கணும். ஒரு காரியம் நல்ல காரியம் நடக்கிறது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம தான் முன்னாடி போய் நிற்கணும். அந்த மாதிரி இவ என்ன பண்றா, தனக்குத்தானே அனுபவிக்கிறா கண்ணனை. அந்த அந்த காரியத்துக்கு தனக்குத்தானே அனுபவிக்கிறத விட்டுட்டு பாகவத புஷ்டிக்கு வாமா, இங்க வந்து சேர்ந்துக்கோ, அவன் மாமாயன், அவன் மாதவன், வைகுந்தன், அவன் பேர நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டே நம்ம போய் அவனை அனுபவிக்கலாம்னு சொல்லி இவா கூப்பிடுறான். நல்ல காரியம் பண்ணா அந்த இடத்துல முன்னாடி போய் நிக்கணும், நீ இப்படி பின்னாடி போய் இருக்கியே, எழுந்து முன்னாடி வா அப்படின்னு சொல்றான். தூமணி இந்த இடத்துல வந்து பொழுது விடிஞ்சிருத்து அந்த மாதிரி இதுக்கெல்லாம் அடையாளம் சொல்லல. தூமணி அப்படின்னு சொல்றான். அந்த ரத்தினங்கள், அந்த பச்சையும் சிகப்பும் கலந்த அந்த ரத்தினங்கள் வந்து விளக்கு வெளிச்சமே தேவையில்லாத அளவுக்கு ஒளியிடுறதான். நம்ம கண்ணாடி அறையில பெருமாளை சேவிக்க போனோம்னாக்க பெருமாளை ஏழை பண்ணியிருப்பான், சுத்தி கபார் பெருமாள் இருப்பார். அந்த மாதிரி தான் இந்த இடத்துலையும் அந்த ரத்தினங்களுடைய ஒளியில அந்த விளக்கினுடைய ஒளி கூட மங்களா தான் தெரியுதுதான். அது கூட பலவா அப்படியே பிரதிபலிக்கிறதான். அந்த மாதிரி இருக்கிற அந்த தூமணி, இதை வந்து இதுக்கு இந்த தூமணிங்கிறதுக்கு நம்மாழ்வார் அவருடைய தொலைவிலை மங்கலங்கிற பாசுரத்துல அது பண்ணுவார். அந்த தொலைவிலை மங்கலம் பாசுர தாயார் பெருமாள் தான் நம்மாழ்வாருக்கு அப்பா அம்மான்னு சொல்லி பெரியவாள் தான் சொல்லுவார். அவரே அந்த பாசுரத்துல சொல்வார் கடைசியில, எனக்கு அத்தனாய் அன்னையாய் எனக்கு அத்தனாய்ன்னு சொல்லி அவரே அந்த பாசுரத்தை முடிக்கிறார். அந்த மாதிரி அந்த தொலைவிலை மங்கலத்துல ஆரம்பிக்கையுமே துவள் இல் மணி மாடம் ஓங்கு அப்படின்னு ஆரம்பிக்கிற. துவள் இல் எந்த ஒரு குற்றமும் சொல்ல முடியாத அளவுக்கு வசதியான அந்த ரத்தினங்களால் அமைக்கப்பட்ட மாடங்கள்ல என்னுடைய அப்பாவும் அம்மாவும் இருக்கான்னு அவர் அனுபவிக்கிறார். இந்த பாசுரத்தையும் தூமணி மாடத்து பாசுரத்தையும் நம்மளுடைய இந்த துவளில் மாடம் ஒரு பாசுரத்தையும் தான் சேர்த்து பெரியவாள்லாம் அனுபவிப்பா. அவ்வளவு வசதியான தூமணி. அந்த தூங்குற வார்த்தைக்கு ஆண்டாள் நாச்சியார் கொடுத்துருக்கிற அர்த்தத்தை ஏற்கனவே சொன்னேன். அந்த மாதிரி நம்மள தூய்மணி படுத்துட்டோம்னாக்க நம்மளுக்கு அந்த தூமணி, அந்த வசதியான அந்த ரத்னங்கள் நிறைஞ்ச அந்த மாளிகை நம்மளுக்கு இது பண்ணும். ஆயப்பாடியில எல்லாருக்கும் அவாவாட தகுந்தாப்புல ரத்தனங்களாலையும் பச்சை கடலையும் மரகதத்தாலையும் வைடூரியங்களாலையும் இழைச்சிருப்பான். ஆஞ்சநேயர் போய் லங்கையை பார்த்தப்போ தகச்சு போயிட்டாராம். அப்படியே ரத்தனமும் வைரமும் வைடூரியமும் இழைச்சு இது என்ன இப்படியோ கட்டியிருக்கானே, இவன் மட்டும் நல்லவனா இருந்தான்னா இவனை எல்லாரும் எவ்வளோ கொண்டாடுவார். அந்த மாதிரி ஆஞ்சநேயர் நினைச்சுட்டாரா. அந்த மாதிரி தான் இங்க ஆயர்பாடியிலையும் அவாவாளுக்கு சக்திக்கு ஏற்றபடி அந்த மாதிரிலாம் கட்டியிருக்கிறதா. இந்த மாதிரி இந்த பெண்ணினுடைய வீடும் தூமணி மாடமா அந்த ரத்தினங்களால ஜொலிக்கிறது. ஒரு தரம் கண்ணை வந்து தவழ்ந்து போறானா கோகுலத்துல. அந்த தவழ்ந்து போறச்சையும் அந்த ரத்தினங்கள்ல அவனுடைய மூஞ்சி பிரதிபலிக்கிறது. மேல இருக்கிற அந்த பழங்கள் அதெல்லாம் கீழே பிரதிபலிக்கிறது. யசோதையை பார்த்து அழறானா, இது போல எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு பெரியவா என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் மாயம். கண்ணன் சொல்றான் பகவத்கீதையில, நான் என்னை காட்டிக்காத எல்லார்கிட்டையும் ஒரு மாய திரைய நான் போடுறேன். என்னைக்கு அவ வந்து என்ன நினைக்கிறாளோ, என்ன ஆத்மார்த்தமா நினைக்கிறாளோ அன்னைக்கு அந்த மாய திரைய நான் விளக்கிடுறேன், அவளை என்கிட்ட சேர்த்துக்கிறேன். அந்த மாதிரி கண்ணன் சொல்றான். அந்த மாயை, அந்த நிழல்
ஒண்ணுமே இருக்காது. அந்த மாதிரி அந்த காணல மாயைய நம்ம எண்ணி மயங்கக்கூடாது. ஏன் அவன் அதை தர சொல்லி யசோதா கிட்ட கேட்டான் அப்படின்னாக்க, பின்னால நம்மளுக்கு கண்ணன் பண்ணின ஒவ்வொரு சேஷ்டிதத்திலையும் நம்மளுக்கு தான் காரணம் சொல்றான். அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளுக்கு தான் அவன் எடுத்து சொல்றான். எது சொல்றான்? இது மாயை, இதுக்கு நீ ஆசைப்படாத, இந்த உலகம் மாயை, இது நிழல், இதுக்கு ஆசைப்படாத, ஒளி விடுறத அந்த பரமபதம் இருக்கு, அதுக்கு நீ ஆசைப்படுங்கிறத கண்ணை எடுத்து காட்டுறதுக்கோசரம் தான் இதை சொல்றா அப்படின்னு சொல்றான். சுற்றும் விளக்கு எரிய அந்த மாளிகையில நத்திரங்களே அப்படி ஒளிவெட்ட செய்யும் சுத்தி விளக்கு ஏற்றி வச்சிருக்காளாம். அதை வந்து சுற்றி விளக்கறியன்னு என்னத்துக்கு சொல்றான்னா, ஒரு விளக்கு ஏத்தினதே சுத்தி எல்லா இடத்துலையும் பிரதிபலிக்கிறதுனால சுத்தி விளக்கறியாப்புல இருக்கு. தூபம் கமல அந்த தசாங்கத்தை விட்டு எழுதியிருக்கான். அதனுடைய பரிமளம் எப்போதுமே வந்து ஒரு இடத்தை சுத்தப்படுத்தி அந்த இடத்துல தூபம் தீபங்களை ஏற்றி வச்சா அந்த சுத்தமான இடத்துல மகாலட்சுமி வாசம் பண்ணுவா. மகாலட்சுமி இருக்கிற இடம் கண்டிப்பா பகவான் வந்து சேர்ற இடம். அவன் மாதவன் அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி துயில் அடைமே கண் வளரும். இவன் தூங்குறாளா இல்லையே, கண்ணனை அனுபவிச்சுட்டு இருக்கா. தன்னோடையே இருக்கிறதாவும், தன்னுடைய தலைப்பினரை பிடிச்சி எடுக்கிறதாவும், தன்னை அங்க கூட்டு போறதாவும், தன்னை இங்க கூட்டு போறதாவும், அந்த மாதிரிலாம் கண்ணனோட உலா வந்துட்டு இருக்காவோ. அவளுடைய ஆத்மா கண்ணனோட சுத்தின்னு இருக்கு. அவளுடைய உடம்பு தான் இங்க இருக்கு. அதனாலதான் அவளால எழுந்திருக்க முடியல, பேச முடியல, கேட்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. சாந்தமும் பூவும் அவ அந்த மாதிரி கண்ணனுடைய அனுபவத்துல போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மள அலங்கரிச்சிருக்கணும்னு தோணாது அப்படின்னு சொல்லி திருமங்கை மன்னன் சொல்றார். அவ சாந்து பூசிக்க மாட்டேங்கிறா, பூச்சூட்டிக்க மாட்டேங்கிறா. அப்படியே அவளுடைய ஒரு பிரம பிடிச்சாப்புல தனியா இருக்காள தவிர தோழிகளோட பேச மாட்டேங்கிறா, தோழிகள்கிட்ட விளையாட மாட்டேங்கிறா. அந்த மாதிரிதான் விவரிப்பர் திருமங்கை ஆழ்வார் ஒரு பாசுரத்துல. அந்த மாதிரி தான் இவ்வளோ அப்படியே அவனோடையே ஐக்கியமாடி இருக்கான். அப்போ அந்த மாதிரி கண்ணனோட நீ ஐக்கியமாகி இருக்கே, கண்ணனோட நீ வந்து கனவுல தானே எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்க, மனசுல தானே எல்லாத்தையும் நீ அனுபவிச்சுட்டு இருக்க. அவனுடைய அந்த நிஜம் அனுபவம் உனக்கு வர வேண்டாமா? அதனால நீ எழுந்து வா அப்படின்னு சொல்றான். நான் தேகத்துக்கு வலிமையை கொடுக்கிறது 3. என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, தண்ணீர், பால், நெய், இது 3 நம்ம தேகத்துக்கு நல்ல வலிமையை கொடுக்கிறது. எண்ணெய் தேய்ச்சிருக்கிறது, வெயில்ல மெதுலமா இதெல்லாம் வெயில்ல அலையிறது, எண்ணெய் தேய்ச்சிட்டு வெயில்ல போய் அலையிறது, இது வந்து நம்மளுடைய பலத்தை அழிச்சிடும். துஷ்யந்தன் சகுந்தலையுடைய பிரிவு தாங்க முடியாத அந்த மாதிரி அவளுடைய சகுந்தலை வந்து அவனுடைய அழகான படத்தை வரைஞ்சு வச்சுட்டு அப்படியே தழுவி தன்னுடைய ஆபரணங்கள்ல எடுத்து அதுல சூட்டி இது பண்ணலாம். அந்த மாதிரி நம்மளுக்கு நல்ல வழி காட்டக்கூடியது நல்ல புஸ்தகங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஜபம் பண்றது, அதெல்லாம் வந்து நம்மளுக்கு நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி தூக்கம் வராத இருக்கிறதுக்கு காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, களவு, சூதாட்டம், பிறன் மனைவி அப்படின்னு சொல்லி பெரியவாளா சொல்றான். திருடன்வான் ராத்திரியில தான் திருடுவான், சூதாடுறவா ராத்திரியில தான் சூதாடுவா, பிறன் மனைக்கு போறவா ராத்திரியில தான் போவா. இதெல்லாம் வந்து தூக்கத்தை கெடுக்கக்கூடியது. அதெல்லாத்தையும் நம்ம ஒழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பெரியவாளா நம்மளுக்கு எடுத்து கொடுக்குறா. அந்த படுக்க அப்படிங்கிறதும் தூக்கம் அப்படிங்கிறதும் பகவான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற வரம். அந்த நேரத்துல படுத்து தூங்கி காலத்தால உஷக்காலத்துல எழுந்து அவனை அனுபவிக்கணும். நேற்றுக்கே சொன்னேன், நம்ம தூங்குற நேரம் பகவான் நம்மள அவங்கிட்ட ஏத்துக்கிறான். நம்மளை என்னென்ன பண்ண வைக்க முடியுமோ, எப்படி நல்வழிப்படுத்தியுமோ பண்றான். அதனால அந்த பகவன் நாமத்தோட தூங்கணும். நேற்றுக்கே அடைய விண்ணப்பிச்சேன். அந்த மாதிரி இந்த தூக்கத்தை நம்ம பகவானுக்குன்னு சமர்ப்பிக்கிறதுனால அந்த தூக்கம் நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். அதெல்லாம் சொல்றாங்க, நல்ல தூக்கம், நிம்மதியான தூக்கம் அப்படின்னு சொல்றா இல்லையா. இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் நம்ம கிட்ட இல்லை, நல்ல புஸ்தகங்களை படித்தோம், நல்லா ஜபம் பண்ணோம்,
நல்ல தூக்கம் வரும் அப்படின்னு சொல்றார். பயிர்த்த பயிர்நாகனை பள்ளி கொள்ளும் பயிர அறிவின் பார்க்கடவுள் பள்ளி கொண்ட பரமா அப்படின்னு சொல்லி ஆழ்வார்கள்லாம் இது பண்றார். அவன் எப்பேற்பட்டவன், பரமபதத்துல இருந்தாக்க நம்மளால போய் பார்க்க முடியாதுங்கிறதுனால பிரம்மாலேருந்து தேவர்கள்லேருந்து எல்லாரும் போய் ஒரு விண்ணப்பம் வைக்கணும்னா, ஏன்னா இப்ப இந்திரன் போய் இந்த மகாபலி என்னுடைய நிலத்துல அன்பர்கள் சென்றான்னு சொல்லி விண்ணப்பம் வச்சதுனால்தான் வாமனனா பிறந்தான். ராவணனால ஏற்படுற துன்பங்கள் எல்லாம் போய் விண்ணப்பம் வச்சதுனாலதான் ராமனா அவதரிச்சான். அந்த கிருஷ்ணன் தானே வெண்ணெய் உண்ணணும் அப்படின்னாக்க எல்லாருடைய பாவங்களையும் அழிச்சு தாங்கிட்ட கூட்டுக்கணுங்கிறதுனாலதான் கிருஷ்ணனா அவதரிச்சான். இந்த மாதிரி அவதாரங்கள்லாம் பண்றத க்ஷீராப்திநாதனா இருந்துதான் பண்ணுவான். க்ஷீராப்திநாதன்ல அவன் அரவின் அணைமேல் பள்ளி கொண்ட பரமான். அந்த வெள்ளத்து அரவில் வெள்ளையா இருக்கிற அந்த அனந்தன் ஆதிசேஷன் மேல படுத்துட்டு யோக நித்திரை பண்றான். அவன் ஏன் யோக நித்திரையில இருக்கான்? எப்படியாவது நம்ம அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணான்னு கூட்டுற மாட்டாளா, அவளை நன்னா விருட்சமா வளர வச்சுடலாமேன்னு பண்றான். மாமன் மகளே, மாமன் மகள், நம்மளுக்கு மாமா மகள்னா அத்தங்கா அம்மங்கா தான் முன்னதான் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அதெல்லாம் வழக்கெல்லாம் எல்லாமே மாறி போயிடுத்து. அம்மங்கா அத்தங்காங்கிற வார்த்தைகளே இப்பெல்லாம் நம்மளுக்கு மறந்து போற அளவுக்கு ஆயிடுத்து. அதனால அத்தை பொண்ணுன்னா அத்தங்கா, மாமா பொண்ணுன்னா அம்மங்கா, அப்படிதான் நம்ம எல்லாம் வழக்கத்துல வச்சுட்டு இருந்தோம். இப்ப எல்லாருமே சிஸ்டர் ஆயிட்டா, எல்லா உறவும் சிஸ்டர்னு ஆயிடுது. பரவாயில்ல, ஏதோ ஒரு உறவுன்னு வச்சுட்டு இருக்கிற வரைக்கும் சந்தோஷம். அப்படிதான் இந்த காலத்தை நம்ம போக முடியுது. அந்த திருவாய்ப்பாடியில பிராகிருத சம்பந்தம் தனக்கு உஜ்ஜீவனம். அந்த திருவாய்ப்பாடியில தனக்கு ஒரு பிராகிருத சம்பந்தம் அப்படின்னாக்க ஏதாவது ஒரு விதத்துல உறவு அது தனக்கு வேணும்னு சொல்லி ஆண்டாள் நாச்சியார் விருப்பப்படுறான். அதனாலதான் இந்த பொண்ணை, ஏன்னா இவ கிருஷ்ணானுபவத்தை ரொம்பவே அனுபவிக்கிறவன். கிருஷ்ணனோட எப்படி எப்படிலாம் வாழணுங்கிறத தன்னுடைய ஆத்மார்த்தமா அவ அனுபவிக்கிறவோ. அந்த பொண்ணை பார்த்து அவளோட சம்பந்தம் நம்மளுக்கு கிடைச்சிட்டாக்க அப்போ அந்த அனுபவம் நம்மளுக்கும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு பாக்குற ஆண்டாள். அதனால அந்த உஜ்ஜீவனத்துக்கு இவளதான் தேர்ந்தெடுத்தா. மாமன் மகளே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். நல்ல பதத்தால மனை வாழ்வார் கொண்ட பெண்டின் மக்களே, மக்களை பெற்று மகிழ்வீரே அப்படின்னு சொல்லி நம்மாழ்வார் சொல்றார். நல்ல பதத்தால் அப்படின்னு சொன்னாக்க, நல்ல பதம் அப்படிங்கிறது நல்வார்த்தைகள். நல்வார்த்தைகள் நம்ம வாயிலேருந்து வர 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 அப்படிப்பட்ட அந்த குடும்பம் நல்வார்த்தைகள். வேதம் படிக்கணும், நிறைய உபன்யாசங்கள் கேட்கணும், அது எல்லாத்தையும் மனசுல சேர்த்து வச்சுக்கணும், காலக்ஷேபங்களுக்கு போகணும், கோவிலுக்கு போகணும். இதெல்லாம் நல்ல பதங்கள். இந்த பதத்தை பெற்று நல்ல மனைவி மக்களுடன் வாழ்வீர்களே அப்படின்னு சொல்லி நம்மாழ்வார் வாழ்கிறார். மணிக்கதவம் தாழ் தருவார். நாயகனான் என்ற நந்தகோபனுடைய வாசனத்துல திரும்பி வரப்போகுது. இந்த மணிக்கதவம் தாழ் தருவாய்ங்கிறது அதுலயும் வரப்போகுது. ஏன்னு கேட்டா, மணி கதவம் தாழ் தருவார். மணி அப்படியே ரத்னங்கள்லாம் ஜொலிக்கிற அந்த கதவு மூடி இருக்கு. நீங்க உள்ள இருக்கிறவ என்ன சொல்றா, வாங்க நீங்க எல்லாம் உள்ள வாங்க, நம்ம கண்ணனை கொஞ்ச நாடி அனுபவிச்சுட்டு கண்ணனை சேவிக்க போலாம் அப்படிங்கிறாளாம். அப்போ இவெல்லாம் சொல்றானா, உன் வாசல்ல இருக்கிற அந்த கதவுல ரத்னங்களா ஜொலிக்கிறதுமா, எது தாப்பாள் எது கதவு, எங்க கைய வச்சா திறக்கும், எங்க இது பண்ணா தெரியும்னு எனக்கு தெரியல. மணி கதவன் தாழ்த்திறவாள், நீ திறந்து விடு அப்படிங்கிற. இதுக்கு பெரியவாழ எப்படி அர்த்தம் சொல்றா அப்படின்னு சொன்னாக்க, இந்த உலகத்துல ஜொலிக்கிற உலகம், எல்லா அட்ராக்ஷன்ஸ் நம்மளுக்கு நிறைய இருக்கு. எங்க திரும்பினாலும் அட்ராக்ஷன்ஸ். ஒரு கடையை எடுத்துக்கோங்க, ஒரு சினிமா எடுத்துக்கோங்க, ஒரு வேற எது எடுத்துக்கோங்க, எந்த விஷயமும் அட்ராக்ஷன்ஸ் அப்படியே ஜொலிக்கிறது எல்லாம். அப்போ அதுல நம்மளால அந்த தாழ்பால, மணிக்கதவுடைய தாழ்பால தேட முடியாது. அந்த தாழ்பால் எங்க இருக்கு, கண்ணங்கிற நாமம் எங்க இருக்கு, அதனுடைய கோவிலினுடைய வாசலுக்கு போறதுக்கு வழி எது இருக்கு, எதை திறந்தா நம்ம அவங்கிட்ட போக முடியும் அப்படிங்கிறது தான் மாமன் மகளே மணிக்கதவன் தாழ் பெறுவாய்
நம்ம மனசுல அந்த கண்ணனை பத்தி விதைக்கணும்னாக்க அதுக்கு ஒரு யோகிதை வேணும். எல்லாராலையும் எது சொன்னாலும் முடியாது. சொல்றதுக்கு ஒருத்தருக்கு ஒரு யோகியதை இருந்தாதான் கேட்கிறவா கேட்பா. அந்த யோகிதை இவளுக்கு இருக்கு அப்படிங்கிறார். மாமன் மகளே மணிக்கதவன் காய்கிறவார், எனக்கு மாமன் மகள் நீ கதவை தர அப்படின்னா நீ எங்க மனசுல பூந்து எங்களுக்கெல்லாம் எப்படி அந்த மாதிரி கண்ணனை அனுபவிக்கணும்னு நீ சொல்லி கொடு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்றான். தாய் தன்னை அறியாத கன்று இல்லை. ஒரு பசுமாடு ஒரு இடத்துல இருக்கட்டும், கண்ணுக்குட்டி இன்னொரு இடத்துல இருக்கட்டும், கண்ணுக்குட்டி அவுத்து விட்டாங்கன்னாக்க 10 பசுமாடு நின்னாலும் அந்த கண்ணுக்குட்டி தன்னுடைய தாய்கிட்ட மட்டும்தான் போய் சேரும். அந்த மாதிரி எத்தனை அட்ராக்ஷன்ஸ் இருக்கட்டுமே, இந்த மனசு கண்ணுக்குட்டியா இருக்கணும். நம்மளுக்கு உரியவன் மொத்தம் கண்ணன், அவங்கிட்ட தான் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் நம்மளுக்கு வரணும். அததான் மணிக்கதவும் காட்டு இருக்கிறது. நம்ம மணிக்கதவு நம்ம இருண்டு கிடக்கே, இதுல ஜொலிக்கிற அந்த ரத்னங்களால இழைக்கப்பட்ட அந்த கதவுல அந்த தாழ்பாள் கண்ணன் அப்படிங்கிற ஒரு நாமம், அந்த நாமத்தை திறந்து விட்டுட்டா அந்த ஒளித பிரபாகமா கண்ணை நம்மளுக்கு காப்பாற்றுவான். மாயனை மண்ணு மாயமாயன் மாதவன் மாயனை பாடேலோ, இந்த மாதிரிலாம் அரை பறை மாயன், இந்த 4 இடத்துலையும் எம்பெருமான மாயன் மாயன் மாயன்கிறார். அந்த மாயன் ஏன் சொல்றான்னு சொன்னா, நம்ம கருவுல செய்யும் 8-9 மாசம் வரைக்கும் நம்மளுக்கு ஞானம் பூர்ணமா இருக்குமா, அஞ்ஞானமே இருக்காது. நம்ம முதல்ல எத்தனை ஜென்மம் எடுத்தோம், என்னென்ன பண்ணோம், எப்படிலாம் வாழ்ந்தோம் எல்லாமே தெரியும். இந்த ஜென்மத்துல யாருக்கு பிறக்க போறோம், என்ன பண்ண போறோம் எல்லாமே தெரியும். அவன் மாயன், அந்த உலகத்துக்கு வெளியில வர செய்யும். அதுக்குதான் நம்மாழ்வாருக்கு பேரு அந்த சகடம்ங்கிற வாயு நம்மளை சூழ்ந்துருக்க செய்யும். அப்போ அது எல்லாமே மாயமா நம்மளுக்கு மறைஞ்சு போயிடும். மாயத்தர அவன் கண்ணம் போட்டுவான். அந்த சகடங்கிற வாயுவை உதச்சிட்டு நம்மாழ்வார் வந்ததுனால்தான் அவரால் யோகத்துல 32 வருஷம் இருக்க முடிஞ்சது. அந்த இந்த பக்கம் நகராத அந்த புளிய பொந்துல உட்கார்ந்தவர் தான். சாப்பிடல, தூங்கல, பேசல. 16 வயசு வரைக்கும் பேசவே இல்லை. மதுரகவியாழ்வார் போய் அவரை பேச வச்சு பாசுரங்களெல்லாம் வாங்கினார். அந்த மாதிரி மாயத்தர நம்மளை அதை மறைச்சுள்ளது அப்படின்னு சொல்லி அப்போ அந்த 8 மாசம் 9 மாசத்துல பகவான் கிட்ட கெஞ்சுவாங்க. குழந்தை எனக்கு வேண்டாம், நீ சீக்கிரம் உங்ககிட்ட சேர்த்துன்று, இந்த உலகத்துல போனா நான் கஷ்டப்படுவேன்னு சொல்லி கெஞ்சுமா. அப்போ கண்ணன் சொல்லுவாங்க, உன்னுடைய கர்மம் இத்தனை பண்ணியிருக்கேன்னு உன் கண்ணுக்கு தெரியுதோ இல்லையோ, அதை கழிச்சுட்டு நீ கெட்டவா, என்ன நினை நான் உன்னை கூப்பிட்டுக்கிறேன். உன்னுடைய மா ஏகம் சரணம் ரஜ, என் ஒருவனையே பற்று, உன்னுடைய துன்பத்தெல்லாம் நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த கண்ணன் பண்ணியிருக்கலாம். இந்திரனை கிருஷ்ணன் எத்தனையோ தரம் ஜெயிச்சிருக்கான். இந்திரனுக்கு கண்ணன் பரமாத்மா தெரிஞ்சும் கூட புத்தி இல்லாத நிறைய கண்ணனுக்கு கஷ்டம் கொடுத்துருக்கான். அந்த மாதிரி சாந்தினி தேவியுடைய பிள்ளையை எடுத்துவதற்கோசரம் கண்ணை எவ்வளவோ முயற்சி பண்றான். அதாவது நம்ம அவங்கிட்ட ஒண்ணு குருதட்சிணை கொடுக்கணும்னு சொல்லி கேட்கிறான். சாந்தினி வேணும் அவரு ஆச்சாரியன், அவர்கிட்ட போய் 64 நாள்ல 64 கலையும் கத்துன்றான். உனக்கு குருதட்சிணை கொடுக்கணும்னு சொல்லி கண்ணை கேட்கிறான். கண்ணா உனக்கு சொல்லி கொடுத்ததே எனக்கு குருதட்சிணா வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இல்லை, இன்னைக்கு நான் உனக்கு குருக்கு தட்சிணை கொடுக்குறேன்னா கண்ணனே கொடுக்கலன்னு நாளைக்கு எல்லாரும் ஆரம்பிச்சிருவாப்பா. குருதட்சிணை இல்லாத கல்வி சேராதுங்கிறத எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். என்ன வேணும்னா கொலை என் உள்ள ரொம்ப நாளா காணாம போயிட்டாப்பான்னு சொன்னப்போ அந்த பிள்ளையை எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த கண்ணை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு கொடுத்தான் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய சரித்திரம். அந்த மாதிரி அமைவுடை நாராயணன் மாயையை அறிவார் எவரை, அவனுடைய மாமாயனம் அவனுடைய மாயத்தை எப்படி அறிவார் அப்படிங்கிறது. வைஷ்ணவ மாயையும் பரமசிவன் மாயையும் இவங்க தூங்கப்பட்டு 2 பேராலும் சண்டை போட வச்சாலும். இவர் சிவதனுசு, அவர் விஷ்ணு தனுசு.
எல்லாரும் சேர்ந்து நீங்க 2 பேரும் சண்டை போடுங்கோ, யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கணும்னு சொல்லி இது பண்றாளாம். அப்போ மாயா மோகிததேய விஷ்ணுவை யாராலையா ஜெயிக்க முடியுமா? சிவனால ஜெயிக்க முடியல. அந்த சிவதனுசு தான் பின்னால ராமன் உடைச்சது பண்ணார். அந்த விஷ்ணு தனுசு தான் பரசுராமர் கொண்டு வந்தப்போ அதையும் முறிச்சு ராமன் நிலைநாட்டினார். அந்த விஷ்ணு தத்துவம் சிவன் தத்துவம் எல்லாத்தையுமே அழிச்சு பரமாத்மா பரத்வம் அப்படிங்கிறத நிலைநாட்டினவர் ராமன். அதுதான் இந்த செயல்கள் எல்லாத்தையும் கண்ணனை நேர்ல பார்த்த வைகுண்ட லோகத்துல இருக்கிறவாள்லாம் கண்ணனை பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டான். கேட்கிறான், நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க இங்க இருக்கிற பசுமாடுகளா வாங்கோ, நீங்க இருக்கிற ஆட்சியரா வாங்கோ அப்படின்னு சொல்லி எம்மன் தன்னுடைய வயிற்றுக்குள்ள 14 உலகத்திலையும் ஒரு நாள் வச்சு காப்பாத்தினானே, அந்த மாதிரி இந்த ஆயர்களா இவாளை வந்தப்போ அப்படி வச்சு கண்ணுக்குள்ள வச்சு அவளை காப்பாத்தினான். அவளுக்கோசரம் என்ன வேணாலும் பண்ணுவேன்ற அளவுக்கு இருந்தான். அவ கட்டினா கட்டுப்பட்டான், அடிச்சா வாங்கினான், அவன் என்ன பண்ணாலும் அதை தாங்கினான். அதே மாதிரிதான் பஞ்சபாண்டவா 5 பேரும், கண்ணா எங்களுக்கு எதுவுமே தெரியாது, நீ தான் எங்களை வழி நடத்தணும் சரணாகதி பண்ணிட்டப்போ அந்த எப்படி அவளுக்கு தனக்கு எத்தனை கஷ்டம் வந்தாலும், ஏன்னா அந்த யுத்தத்துல துரோணர் பீஷ்மர் விட்ட அம்பு பூராத்தையும் அர்ஜுனன் மேல போய் விழுந்திருந்தா அர்ஜுனனுக்கு என்ன ஆயிருக்கும்? இன்னைக்கு பார்த்த சாட்டையா திருவதிக்கடியில நிக்கிறானே, அத்தனை அம்பையும் தன்னுடைய மூஞ்சியில வாங்கிட்டு இருக்கானே. யாரால அதெல்லாம் பண்ணிக்க முடியும்? அவன் அப்பேற்பட்ட காருண்யங்கிறத இந்த இடத்துல நம்மளுக்கு ஆண்டாள் எடுத்து காட்டுறா. வேதாந்த ரசிகர் என்ன சொல்றார்? எத்தத்யம் ஜகத் அகிலம் அப்படின்னு சொல்லி யாதார்த்தத்துல சொல்றார். எத்தத் ஜகத் அகிலம், இந்த ஜகத்துக்கு அவன் தான் காரணபூதன். அவன் கண்ணனா அவதரிச்சிட்டான். அவன் தெய்வம், அவனை போய் எதிர்க்கக்கூடாதுன்னு தெரியாத அந்த துரியோதனாதிகள்லாம் போய் அவனை எதிர்த்து அழிஞ்சு போனாலே, அவங்கிட்ட சரணாகதி பண்ணிட்டு இருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அந்த மாதிரி தேவர்கள் எல்லாம் கிருஷ்ணனுடைய திருவடிகளை சிரச வச்சு வணங்குறான். அவனை அந்த கண்ணனும் தண்ணீர்ல சூடு தாங்காம யசோதையின் கால்களை கெட்டியாக பிடித்து கொண்டானா. குளிப்பாட்ட செய்ய அந்த சூடு தாங்கலையா, யசோதை காலை கெட்டியா பிடிச்சிட்டானா. இவன் காலை அவ பிடிக்கிறான். ஆனா இங்க அம்மாங்கிறவ காலை இவன் பிடிக்கிறான். ஏன்னு கேட்டாக்க, நான் பக்தர்களுக்கு கட்டுப்பட்டோம். நீ என் மேல பக்தி செலுத்தினா உனக்குன்னு நான் என்ன வேணாலும் பண்ணுவேங்கிறான் கண்ணன். அததான் இந்த இடத்துல சொல்றான். ஸ்ருதி சக அகடதகடனா படியச மாயா. அகடதகடனா சாமர்த்தியம் உடையவன் அவன். ஒரு 7 வயசு குழந்தை 7 நாள் அந்த கோவர்த்தனகிரியை தூக்கி பிடிக்கிறதுங்கிறது சாமானிய காரியமா? அகடதகடனா சாமர்த்தியம் இருந்தாதானே பண்ண முடியும். அதெல்லாம் தான் இந்த இடத்துல ஆண்டால தூமணி மாடத்துன்னு ஆரம்பிச்சு மாமாயன் அப்படிங்கிறத சொல்றான். அந்த வீடு நம்மளுக்கு பிரசாதம், நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற வஸ்திரம் நம்மளுக்கு பிரசாதம், நம்மளுக்கு அலங்காரங்கள் பண்ணிக்க முடியுதே இது பகவான் கொடுத்துருக்கிற பிரசாதம். இது எல்லாத்தையும் இது பண்ணிட்டு லப்த விவ்யா கேயூர் ராத்ரேகே பூஷி தோவா ஏன ஸ்வாத்மைனவ சாட்சாத் கிருதோ பூபக அப்படின்னு சொல்லி ஆதிசங்கரர் சொல்றார். இப்போ நம்ம கேட்டோம், பஜகோவிந்தம் பாட்டு கேட்டோம். புனரபி வரணம் புனரபி ஜனனம், திருப்பி திருப்பி பிறக்கிற செத்து போற, பிறக்கிற செத்து போற. கிருஷ்ணன் கீதையில சொன்னான், இந்த ஜென்மம் முடியலனாக்கா இந்த சட்டை கிழிஞ்சு போயிடுது, இதை கழட்டி கூடை போட்டு புது சட்டை போட்டுக்கிறாங்க ஆத்மா எடுக்கிறது. இது வேண்டாமே, கொஞ்சம் சிந்திப்போமே. என்னத்துக்கு நம்ம பிறக்கணும் போகணும், பிறக்கணும் போகணும். இந்த எவ்வளோ இந்த உடம்பால வேதனை, மனசால வேதனை, சுத்தி இருக்கிறவாடால சந்தோஷமும் கிடைக்கிறது, வேதனையும் கிடைக்குது. இது அத்தனையும் விட்டுட்டு எப்பவுமே வேதனையே இல்லாத சந்தோஷமா அவனுக்கு கைங்கரியம் பாடுறதுக்கு நம்மளுக்கு பரமபதம் காத்துட்டு இருக்கு. அங்க போகணுங்கிற இன்டென்ஷன் ஏன் நம்மளுக்கு வரமாட்டேங்கிறது? அதைதான் இந்த இடத்துல தாயாரும் எடுத்து கொடுக்குறான். மாயன், அந்த மாயன் என்ன பண்றான்? நம்மளுக்கு கீதையில அவனே தான் சொல்றான், இந்த உலகத்தை நீ அனுபவிக்க
அனுபவிக்க, சுகங்களை அனுபவிக்க அனுபவிக்க அதுலேயே நீ ஆழ்ந்து போய் இருந்தியானாக்க என்னை பத்தின நினைவே வராத உனக்கு ஒரு மாயையை போட்டுடுவேன் நான். என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு முடிச்சுட்டு, ஆஹா நம்ம பெருமாள் கோவிலுக்கே போகாத இருந்துட்டோமே, பெருமாளை சேவிக்காதே இருந்துட்டோமே, கண்ணன் நாமத்தை சொல்லாத இருந்துட்டோமே, நாம சங்கீர்த்தனம் பண்ணாத இருந்துட்டோம்னா என்னைக்காவது ஒரே ஒரு நாள் ஒரு துளி நினைக்க ஆரம்பிச்சேன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாவும் உன்னுடைய மாயையை நான் விலக்கி நான் உன்னை என்கிட்ட சேர்த்துட்டேன். மாச்சுச்சக்கா உன் துன்பங்களை நான் அழிக்கிறேன், நீ கவலையே படாத. நீ பண்ண வேண்டியதில் என்ன, உன் மனசுல ஆலவதையா என்னுடைய நாமத்தை அழுந்தி ஊது, என்னுடைய நினைப்ப உன் மனசுல எப்பவும் நிறுத்திக்கோ. அந்த மாதிரி நீ பண்ண 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 கண்டிப்பா உனக்கு நான் அருள் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லலாம். நாமம் பலரும் மந்தக ஸ்மிருதி, நம்ம ஸ்மிருதியில தான் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னாக்க எவ்வளவு அவ்வளவு நாமம் சொல்லணுமோ. ஏன்னா திருப்பி திருப்பி அடியேன் அதுதான் விண்ணப்பிக்கிறேன். இது கலியுகம். இங்கே நம்மளால யாக யஜ்ஞங்கள்லாம் பண்ண முடியாது, ஒத்த காலில் நின்று தவம் பண்ண முடியாது. சுத்தி அஞ்சு தீய இதெல்லாத்தையும் திருமங்கை மன்னன் சொல்றார் பாசுரத்துல, தாடாளன் தாழ அணைவீர், இதெல்லாம் நீங்க பண்ண வேண்டாம், தாடாளனுடைய தாழ அணைஞ்சிட்டீங்கன்னா போதும்னு சொல்லி சொல்றார். அந்த மாதிரி சுத்தி அஞ்சு தீய வச்சுட்டு சாப்பிடாத, தூங்காத, உண்ணாது, உறங்காது, ஊன் உறக்கம் இல்லாத, எத்தனையோ மனசு போகாத நீ அந்த மாதிரிலாம் தவம் பண்ண வேண்டாமே. நீ நல்லா சாப்பிடு, நல்லா அலங்காரம் பண்ணிக்கோ, நல்லா தூங்கு, எல்லாம் பண்ணு. ஆனா என்னுடைய நாமங்களை சொல்லு. எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ, காத்தால எழுந்ததுலேருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் எந்த ஒரு 2 நிமிஷம் கிடைச்சா போதும், அந்த 2 நிமிஷத்துல அவனுடைய நாமங்களை சொல்லு அப்படிங்கிறார். இங்க மாமாயன், மாதவன், வைகுந்தன் அப்படின்னு சொல்லி 3 நாமங்களை சொல்றான். ஏன் அந்த 3 நாமம்னாக்க, கோயிலெல்லாம் லட்சார்ச்சனைங்க செய்யும், சகச நாமத்தையும் சொல்லி அர்ச்சனை பண்றாங்க. அந்த 5 லட்சம் குடிகள் இருக்கிற இந்த ஊர்ல ஆயர்படியில இந்த 3 நாமமே பிரசித்தம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 3 பேர் அப்படின்னு சொன்னாக்க, நம்மளுக்கு சிவன் பார்வதிக்கு உபதேசித்து தான் நம்மளுக்கு ஒரு வழி காட்டியிருக்காரு. சகசரநாமம் பூராமே சொல்ல முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறவாளுக்கு என்ன பண்றதுன்னு பார்வதிக்காயர் சிவன் கேட்கிறார். சிவபெருமான் சொல்வார், ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமை சகசரநாம சத்துல்ய ராம நாம வராதனே. ராமா ராமா ராமான்னு நீ 3 தடவை சொல்லு. அப்படி நீ சொல்லிட்டியாராக்க அந்த சகசரநாமத்துடைய பலன், சொன்ன பலன் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறார். இன்னைக்கும் காசியில யாரெல்லாம் மரணம் அடைகிறாளோ அவ காதுல போய் சிவன் பெருமானே போய் ராமநாமத்தை சொல்லி சொல்லி அவளை மோட்சத்துக்கு நேர அனுப்புறாளாம். அந்த மாதிரிதான் எங்க பாரு அந்த தூமலர் தூய்மையான அந்த மாடம் அதுல கண்படறா அப்படின்னு சொன்னாக்க, தன்னை தூய்மைப்படுத்திண்டு தன்னை கிருஷ்ணானுபவத்துல ஏற்படுத்திண்டு அவ கண்படறா, ஆத்மார்த்தமா அந்த கண்ணனை அனுபவிக்கிறா. அந்த இடத்துல அவ எப்படி இருக்கான்னு கேட்டாக்க, அவளுடைய அனுபவம் உயர்ந்த உப்பரியான வைகுண்டத்துல ஆதிசேஷன் மேல உட்கார்ந்துருக்கானே அந்த பரமபதநாதன், அவனை அனுபவிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கான் இவளுடைய கண்ணனுடைய அனுபவம். அதனாலதான் இவளை மாமன் மகளேன்னு சொல்லி ஆண்டாள் நாச்சியார் ஏற்படுத்தி கொடுக்குறா அப்படின்னு சொல்றார். இப்போ இதுக்கு உள்பொருள் சேதனம் அசேதனம் ஈஸ்வரன். நம்ம விசிஷ்டாத்வைதத்துல 3 தத்துவம். 1 உயிரற்ற பொருள், 1 உயிரோட இருக்கிற நம்மளுடைய ஆத்மா, நம்ம கிடையாது, நம்ம ஆத்மா, அதுதான் ஜீவன். அந்த நம்மளுடைய ஜீவன் அசித்துங்கிறது உயிரற்ற பொருள். ஜீவனுக்கு உயிருள்ள பொருள் அணுவானது அழிக்க முடியாதது. ஈஸ்வரன் இது எல்லாத்தையும் தன்னுடைய லீலா விபூதின்னு இதை வச்சுட்டு இருக்கான். எல்லாரையும் அவன் கடைசி வரைக்கும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பரமபதம் வரணுங்கிறதுக்கோசரம் இது ஒரு பங்கு தான் இந்த லீலா விபூதி. இவ்வளோ பெருசா இருக்கிற இந்த உலகம் ஒரு பங்கு.
இதை போல 3 பங்கு பெருசா பரமபத்தை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான். இங்க இருக்கிறவ அத்தனை பேரை அங்க வந்து தன்னை அனுபவிக்கணும்னு அவன் ஆசைப்படுறானே, அந்த மாதிரி அந்த நித்திய விபூதி, நித்தியம் இருக்கக்கூடியது. இது லீலா விபூதி, இது அழியக்கூடியது. இங்க இருக்கிற பொருள் எல்லாமே அழியக்கூடியது. அழியக்கூடியதுங்கிறதுல முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க மனசுல வச்சுக்கணும். ஒரு பொருளை நம்மளால அழிக்க முடியாது. ஒரு பானை இருக்கு, அதை கீழே விழுந்து உடைச்சா சில்லு சில்லா போகும், மண்ணாதான் போகும். அதோட பானையினுடைய உள் பொருள் அதுல இருக்கதான் செய்யும். ஒரு மண்ணால ஒரு பயவன் பானை பண்ணானா அந்த பானை உடைஞ்சிட்டுனா திருப்பி அந்த மண்ணாதான் மாறுமே தவிர அந்த பானையே இல்லாத உங்களால பண்ண முடியாது. ஒரு பஞ்சை நெருப்புல போடுறவங்க எரியறது, அது சாம்பலா தான் இருக்கும். அந்த பஞ்சை இல்லாத உங்களால பண்ண முடியுது. இது எல்லாமே அவன் சொத்து, அவனாலதான் அழிக்க முடியுமே தவிர நம்மளால எதையுமே அழிக்க முடியாது அப்படிங்கறதான் இந்த இடத்துல நம்மளுக்கு எடுத்து காட்டுறான். அவன் மாயன், இது அவனுடைய சொத்து. லீலா விபூதி, நித்திய விபூதி எல்லாம் அவன் சொத்து. அவன் மனசு வச்சாதான் எதையுமே அழிக்க முடியும். பிரளய காலத்துல கூட நம்ம 14 லோகங்களையும் அவன் வயிற்றுல வச்சுதான் காப்பாத்துறான தவிர அப்ப கூட அவன் எதையுமே அழிக்கிறது இல்லைன்னு சொல்லி பெரியவாழ்லாம் சொல்லுவா. அந்த அவனுடைய சுத்தி விளக்கெரிய அப்படின்னாக்க தூமணி மாடத்துல சுத்தி விளக்கெரிய கண் வளரும் அப்படின்னாக்க என்ன பதில் சொல்றா அப்படின்னு சொன்னா, சுத்தி விளக்கு எரியது அப்படிங்கிற செய்யும் நம்மளுடைய ஆச்சாரியர்கள்ல சுத்தி பிரகாசிச்சு அவாவா இருக்கா. ஆச்சாரியர்கள் அவ்வளோ பேர் பிரகாசமா இருக்கா. அதுல வந்து கண் வளரும். அங்க போய் நம்ம கண் வளரும் அப்படின்னாக்க நம்மளுடைய கண்ணையும் கருத்தையும் அந்த ஆச்சாரியன் கிட்ட சமர்ப்பிக்கணும். சமர்ப்பிச்சுட்டு அவகிட்டேருந்து நம்ம வாங்கிக்கணும். ஞானத்தை நம்ம வாங்கிக்கணும். அதுதான் அந்த மாடங்கிறது வேதாந்தத்தை எல்லாத்தையும் வச்சிருக்கிற வேதாந்த தேசிகர் சொல்றாரு. உபநிஷத்தை நிகம சௌக்கம், வேதத்துல உப்பரிக வேதம். வேதாந்தங்கிறது வேதம், வேதத்தினுடைய உப்பரிக வேதாந்தம். இது எல்லாத்தையும் தெரிஞ்சவா நம்மளுக்கு யாரு இருக்கா? அந்த உபநிஷத்துடைய புராணங்களையும் நம்ம அபியசித்தாலும் எம்பெருமான் கிட்ட வாத்சல்யத்தோட இருக்கிற அந்த ஆச்சாரியன் கிட்ட போய் தான் நம்ம எல்லாத்தையும் இது பண்ணிக்கணும்னு சொல்றார். கேது துவங்கரி சீருக பத்தி ஹீனாகா என்றார் ஆழ்வார். கூறத்தாழ்வார் சொல்றார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ பாஷைக்காரரும் என்ன சொல்றாருன்னா, ஔஷபதிகாரம் புருஷக வாரணீயதா கேது விசேஷ குண விரகீனாம் அப்படிங்கிறார். என்னன்னா இந்த இதிகாச புராணங்கள் வேதங்கள் நம்மளால ஸ்திரீகளால நம்மளால வேதம் படிக்க முடியலன்னா பரவாயில்ல, ஆச்சாரியன் கிட்ட போய் இதிகாச புராணங்கள், ஏன்னா மகாபாரதத்துல இல்லாத விஷயங்களே கிடையாது, அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. உபகதைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சர்க்கத்திலையும் அவ்வளோ விசேஷங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் அதற்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். புராணங்கள்ல ரத்னம் விஷ்ணு புராணம் சொல்லப்படுறது. பாகவதம் எடுத்துக்கோங்க, அந்த பாகவதத்துல ஒவ்வொரு சர்க்கமும் அவ்வளோ நல்லா இருக்கும். அதுவும் அந்த கிருஷ்ணாவதாரத்தை பாகவத்துல அவ சொல்றாப்புல நிஜமா அந்த பாகவதத்தை நம்ம கேட்க கேட்க அந்த காலத்துல நம்ம வந்து அதை படிக்கணும், பாகவதத்தை படிச்சுதான் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை. 4 பெரியவா கிட்ட அந்த பாகவத சப்தாகம் தான் பண்ணுவாளே, அந்த மாதிரி அவ கிட்ட போய் அந்த விஷயங்கள் நம்ம கிரகிச்சுட்டோம்னா போதும். அந்த கிரகிச்சதுலயே நம்ம மனசு நல்லா பண்பட்டு போயிடும். எல்லா ஆழ்வாரும் சென்னல் விளையும் செங்கரும்பு ஓங்கும் கயல் உகழ இதெல்லாம் சொல்றா அப்படின்னாக்க நம்ம மனசுதான் சொல்றா. நல்ல ஒரு மண் நன்சை நிலம், பண்படுத்தப்பட்ட நிலத்துலதான் சென்னலும் கரும்பும் ஓங்கும். அதுலதான் நீர் நிலைச்சு நிற்கும், அதுலதான் கயல் உகழும் அப்படின்னு சொன்னா நல்லா நம்ம மனசுல பண்படுத்தப்பட்டது எது? ஆச்சாரிய சம்பந்தம். அந்த ஆச்சாரிய சம்பந்தம் கிடைச்சதுனாக்க நம்மளுக்கு அறிவு வளரும், செந்தல் ஓங்கும், கரும்பு ஓங்கும், அப்ப கயல் ஓடும். கயல் உகழறது என்ன? நம்மளுடைய எண்ணங்கள் சுத்தி 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 வரும், அந்த பகவத் விஷயத்திலேயே வரும்.
நாடிகன் பிரதேச பிரம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவாளெல்லாம் இது பண்ணிட்டு அந்த ஆச்சாரியனுடைய அந்த சம்பந்தத்தை நம்ம ரொம்பவே இது பண்ணணும். அதுக்கு என்ன இதுனாக்க இந்த அறிவு நம்மளுக்கு வந்துடுதுனாக்க நம்ம எல்லாரும் பகவான் கிட்ட இருக்கிற கௌஸ்துவமணியினுடைய அம்சங்கள். நம்ம ஒவ்வொரு ஆழ்வார்களும் ஒவ்வொரு அம்சமா அவதரித்தார். பகவான் கிட்ட கௌஸ்துவமணின்னு ஒரு நீல மணி போட்டுட்டு இருப்பான். நீங்க உற்சவமூர்த்திக்கு எல்லாருமே பார்த்துக்கலாம். நல்ல நீல கலர்ல பதக்கம் மாதிரி போட்டுட்டு இருப்பார். அந்த அதுக்கு பேர் கௌஸ்துவமணி. அதனுடைய அம்சமா தான் நம்ம வரப்போ நம்மளுடைய விலைய அகற்றணும். அதுதான் காப்பாட நடக்கிறது. அந்த விலைய அகற்றதுக்கு நம்மளுடைய விலை எப்படி இருக்கு என்னங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ரத்தனத்துல ஒளி விட செய்ய அந்த கதவுல காப்பாடு எங்க இருக்குன்னு தெரியாது. நம்மளுடைய விலை நம்மளை எங்கெங்கேயோ கூட்டின்னு போகும். அப்படி கூட்டின்னு போறப்போ அந்த வினைய அகற்றத்துக்கு அந்த கண்ணனுடைய திருநாமம் தான் நம்மளுக்கு. இதெல்லாம் நீ பண்ணின பாவம், இதுலேருந்து உன்னை விலைக்கு உன்னுடைய அத்தனை பாவத்தையும் நான் அழிக்கிறேன், என்னையே நம்பு அப்படின்னு சொல்லி சர்வதர்மா பரிஜஸ்ய மா ஏகம் சரணம் ரஜ அகம் தஸ்மா பர்வ சாபேஷு மோக்ஷாமி மா சுஜக. உனக்கு மோட்சம் கிடைக்கணுமா, உனக்கு நான் எல்லா விதத்திலையும் நான் உன்னுடைய துன்பங்களை அழிக்கிறேன், நீ பயப்படாத இரு, ஆனா என்கிட்ட மான் ஏகம் சரணம் ரஜ அப்படின்னு சொல்லி சொல்றான். இதுல ஊமையோ செவிடோ அனந்தலோ அப்படின்னு சொல்லி ஆண்டாள் சொல்றான். அவ ஏன் ஊமையா இருக்கா, அவ ஏன் செவிடா இருக்கா, அவ ஏன் அனந்தலா இருக்கா அப்படின்னா ஒரு அர்த்தம் கண்ணத்தையே அனுபவிச்சுட்டு இருக்க செய்யும். இந்த உடம்பெல்லாம் அவளுக்கு வேலை செய்யல. அவளுடைய காதும் கேட்கல, அவளுடைய வாய் பேசல, அவளுடைய உடம்பு எந்த விதத்திலையும் அசைஞ்சு கொடுக்கல. சோம்பலா படுத்துட்டு இருக்கா. அனந்தல்னா சோம்பல்னு ஒரு அர்த்தம். சோம்பேறியா படுத்துட்டு இருக்கே அப்படிங்கிறாப்புல ஆண்டாள் சொல்றாடா இல்லை. அந்த கண்ணனுடைய அனுபவம் வந்துட்டப்போ, ஏன்னா முதல் நாள் வரைக்கும் இவளோட நாம சங்கீர்த்தனம் பண்றவதான், கண்ணனை பத்தி எடுத்து சொன்னவதான், அவளுடைய வாய் பேசக்கூடியதுதான், அவள்லாம் நாம சங்கீர்த்தனம் பண்ற செய் இவ கேட்டுக்க கூடியவதான், உடம்பு ஆடி 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 கண்ணனுடைய நாமத்துல சலிச்சவதான். இன்னைக்கே ஊமை, இன்னைக்கே செவிடு, இன்னைக்கே அவ அனந்தல் அப்படின்னு சொன்னா அந்த கண்ணனோட ஐக்கியம் ஆயிட்டதுனால அவளுடைய காது கேட்கல, அவளுடைய வாய் பேசல, அவளுடைய உடம்பு அசையல. நம்மளும் அப்படிதான் இருக்கும். ஒரு வசந்த மனுஷன் இந்த வாய் இருந்தாலும் வேற விஷயங்கள்ல பேசக்கூடாது. பகவன் நாம யாராவது பேசுறாளா, யாராவது பாகவத கோஷ்டி இருக்காளா, யாராவது நல்ல விஷயம் சொல்றாளா, அந்த இடத்துல போய் அவளோட சேர்ந்து நம்மளும் 4 வார்த்தை நம்ம சொல்லணும். இந்த காது அவனுடைய நாமங்களை கேட்கறதுக்கு தான் இருக்கணும். யாராவது ஏதோ குப்ப விஷயங்களை பேசுறாளா அதை கேட்கறதுக்கு நம்ம காதே இருக்கக்கூடாது. அனந்தல் அப்படின்னா அலின்னு சொல்றாங்க. அலின்னா ஆணும் ஆணல்லன் பெண்ணல்லன் அலியும் அல்லன் பகவான பாடுவார் நம்மாழ்வார். அந்த மாதிரி அலி இவன் ஆணாவும் இல்லாத பெண்ணாவும் இல்லானே அந்த மாதிரி நம்ம இருக்கணும். இந்த உலகத்து விஷயத்துல ஆசை இருக்கக்கூடாது, வேற குடும்ப விஷயத்துல ஆசை இருக்கக்கூடாது. அலி பற்று இல்லாத, வேற எந்த வழியிலையும் போக முடியாத, கடைசியில பிராப்தம் நம்மளுக்கு பகவான் தான் அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்கு நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். கைலாச மதையான அந்தோள் மரகதத்தை தேவப்பிரிய சூடாக அகரே கோவிந்த நீலோமணி அப்படின்னு சொல்லி அந்த பரமாத்மா இந்த ஜீவனுக்கோசரம் அவனுடைய கஸ்தூவ மணியிலேருந்து இந்த ஜீவர்கள் எல்லாரையும் படைக்கிறான். அந்த படைச்சு அவன் நம்மளை காப்பாற்றணும், தன்கிட்ட கூட்டின்னு போகணும். அதாவது ஒரு காரியம், இப்போ நம்ம அப்பா அம்மா இருக்கா, நீ இந்த ஸ்கூல்ல சேர்ந்து இவ்வளவு படிச்சாதான் உனக்கு நல்ல அறிவு வரும்னு சொல்லி சொல்றா இல்லையா பகவான். அந்த மாதிரிதான் நீ இந்த உலகத்துல இன்னென்ன காரியங்கள்லாம் பண்ணி இது மூலியமா வசந்து என்ன நினைச்சு என்கிட்ட சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஹேய பிரத்வீயத்தக கல்யாண குணமான அந்த சாத்வீக ரூபமான அந்த பகவான
அவன் ஏன் கத்தி வச்சிருக்கான்? ஏன் அவன் 5 பஞ்சாயுதம் வச்சிருக்கான்? நம்மளுடைய காம குரோதங்கள் மம அகங்காரங்கள் எல்லாத்தையும் அவனுக்கு அழிக்கிறதுக்கு அந்த ஆயுதங்களை அவன் பயன்படுத்துறான். நம்மளுக்கு வரக்கூடிய பகவான் சொல்லுவான், எனக்கு யாருமே எதிரி இல்லடா. எனக்கு யார் எதிரின்னு கேட்டாக்க, எவன் வந்து என்னுடைய பக்தனுக்கு தொல்லை கொடுக்குறானோ அவன் தான் எனக்கு எதிரி, அவனை தான் நான் அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்லுவான். பகவானுக்கு நண்பனும் கிடையாது, எதிரியும் கிடையாது. ஆனா தன்னை ஆசிரியர வாழ்க்கை யாரெல்லாம் ஆசிரித்தாலோ அவளுக்கு யாராவது தீங்கு பண்றானா அவதான் எதிரி. அதுக்கு தான் நான் என்னுடைய பஞ்ச ஆயுதத்தை வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். மாமன் மகள் அப்படின்னா பிரகிருதி மகத்து, இதெல்லாம் வந்து பகவான் படைக்கக்கூடிய ஸ்டெப்ஸ். முதல்ல பிரகிருதி, அப்புறம் மகானை படைக்கிறான், அப்புறம் அகங்காரங்களை படைக்கிறான், அப்புறம் பஞ்சபூதங்களை படைக்கிறான், அதுக்கப்புறம் நம்மளுடைய உடலை படைக்கிறான். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பகவான் படைக்கிறான். அந்த பஞ்சகரண்யம் பேர் அதுக்கு, பகவான் படைக்கிறதுக்கு பேர். அந்த பகல்ல இந்த சரீரம் புலன் இதுக்கு எல்லாத்தையும் இந்த ஜீவர்களை உள்ள வைக்கிறான். ஒரு கல்லு மண்ணுக்குள்ள கூட ஜீவன் இருக்கின்றதே உங்களுக்கு ஏற்கனவே எடுத்து கொடுத்தேன். அப்போ மாமீர்னா ஆச்சாரியர்கள். அவளை இந்த ஜீவாத்மாக்கு பிரம்ம பக்தியை உபதேசித்து அவாதான் நம்மளை மேல கொண்டு வர போறான். அவ அவ்வாறு அறிவு பெற்றோம்னாக்க நம்ம பரமகாந்தியா போயிடுவோம். அப்ப நம்மளுக்கு பாகவதருடைய சேஷ்டம் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு வேற எதுவுமே தெரியாது அப்படிங்கிற ஆதிச்சன்யம் அப்படின்னு சொல்லி பெரியவாள்லாம் சொல்லுவான். அதாவது நான் பிறந்தேன் நான் வளர்ந்தேன்னு இல்லை, கண்ணனால நான் படைக்கப்பட்டேன், கண்ணனால நான் வாழ்கின்றேன், கண்ணனால இருக்கேன். எல்லாமே கண்ணா கண்ணா கிருஷ்ணாக்கு நமஸ்து கிருஷ்ணாக்கு பத்துன்னு சொல்றதுதான் ஆதிசன்யம். அப்படி இருந்துட்டோம்னாக்க அந்த அறிவு மனாக்க செவிடனும் குருடனும் எல்லாருக்குமே வந்து இந்த உலகத்து விஷயம் செவிடாயிடும், இந்த உலகத்து விஷயம் குருடாயிடும், இந்த உலகத்து விஷயம் ஊமையாயிடும். அந்த பகவத் சங்கல்பம் அந்த பொண்ணு மாதிரி ஆண்டாளே மாமியின் மகளேன்னு அழைச்சாலே அந்த பொண்ணு மாதிரி அந்த கிருஷ்ணானுபவம் நம்மளுக்கு நன்னா கிடைக்கும்னு சொல்றாங்க. அந்த அசேதனங்களும் சைதன்யம் உண்டாகும்படி இந்த அசேதனங்கள் கூட நம்மாழ்வார் பாடுறார். மரங்களும் இறங்கும் வகை தொலைவிலி மங்கள பாசனத்துல தான் அதுவும் வரும். அவ வந்து அந்த நாமத்தை சொல்லி செய்யும், அந்த மரங்களுக்கே இறக்கம் வருதான். இத்தினோண்டு குழந்தை நடக்க முடியாத இடுப்புல கை வச்சுன்னு இந்த பாசனம் இதெல்லாம் இருக்கு. இத்தினோண்டு குழந்தை இடுப்புல கையை வச்சுட்டு அந்த மரம் கூட இறக்கப்படுற அளவுக்கு அவ போராளே அப்படின்னு சொல்றது நம்மளுக்கு இருக்கிற ஞானம் ஒளிவிடுறது அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஏறு நல்லா நம்மளுக்கு அந்த ஞானம் ஒளிவிடதான். அப்பதான் நம்மளால இந்த உலகத்துல விஷயம் போய் நம்மளுக்கு இருக்கிற பரமாத்மா விஷயம்தான் மெயின். அதை வந்து ரொம்ப புரிய வைக்கக்கூடியது அந்த ஞானம். அந்த ஞானத்துல நம்ம மூழ்கணும். அந்த மாமன் மகளேங்கிறாளே அந்த ஞானத்துல நம்ம மூழ்கணும். நம்ம மூழ்கிட்டோம்னாக்க நம்மளுக்கு எல்லாமே கண்ணனுடைய அருளால கிடைச்சிடும். வேயப்புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரும் மேன்மேலும் மிளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துடாய்மாரை சூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டு ஆரைந்தும் நீ உரைத்த தையொரு திங்கள் பாமாலே ஆய புகழ் 100 அன்புடனே அடியனுக்கு அருள் செய் நீயே அப்படின்னு சொல்லி வேதாந்த தாசிகர் சொல்றார். நம்மளுக்கு அவ அருள் பண்ணாதான் அந்த அந்த திருப்பாவை 30 பாட்டும் தெரியாதவாட இந்த வையம் சுமப்பதே வம்புங்கிறா இல்லையா? இந்த வையத்துல சுமப்புறது வம்பா இருக்கக்கூடாது. நம்ம இந்த வையம் நம்மள ஏத்துக்கணும், மகன்மோந்து ஏத்துக்கணும். அதுக்கு நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி அந்த கண்ணன் நாமம். அந்த கண்ணன் நாமம் தெரியறதுக்கு நாம சங்கீதம், அந்த நாம சங்கீதத்துல உயர்த்துக்கு பாகவத கோஷ்டி. இதையே நம்ம மனசுல தினம் அதே தான் விண்ணப்பிக்கிறேன். இன்னைக்கும் அதே தான் விண்ணப்பிக்கிறேன். இந்த பாகவத கோஷ்டியோட சேர்ந்து கண்ணன் நாமத்தை சொல்லி வாழ்வுல உய்யோமாக
சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. அடியனுடைய குற்றம் குறைகளை மன்னித்து அடியனை சமிக்க பிரார்த்திக்கிறேன். அடியேன்.